திமுகவின் நியமன எம்பியாக பதவியேற்க உள்ள கமல்ஹாசன் சூட்டோடு சூடாக இன்னொரு விஷயத்தையும் செய்யப் போகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடங்கி கிடக்கும் மக்கள் நீதி மையத்தின் கட்சியை வீர்கொண்டு எழ வைப்பது தான். அந்த வகையில் விஜய் ஸ்டைலில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் விரைவில் ஒரு மாநாட்டை கமல்ஹாசன் நடத்த இருக்கிறார். இதற்கான பணிகளை தான் அவர் முடுக்கி விட்டுருக்கான்னு சொல்லலாம். ஜூலை மாதத்தில் எம்பியாக பதவியேற்கும் அவர் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்குள் ஒரு மாநாட்டை விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் நடத்துவதற்கு ஏற்படுத்தி செய்துவிட்டு வருகிறார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டு அறிவிப்புகளை கமல்ஹாசன் வெளியிடுகிறார். அதாவது சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் அங்கம் வகிக்கிறது. அந்த கூட்டணி சார்பில் குறைந்தது 10 இடங்களை பெற்று தனது ஆதரவாளர்களை வேட்பாளராக நிறுத்தி 10 எம்எல்ஏக்களுடன் சட்டசபைகள் நுழைய வேண்டும் என்பது கமல்ஹாசன் திட்டமாக உள்ளது. டெல்லியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, மக்கள் நீதி மையத்தின் வளர்ச்சியை இனி வருங்காலத்தில் அதிகப்படியாக கொண்டு செல்வதே தன்னுடைய நோக்கம் என்பதை கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார்.